நம்ம ஊரில் இருக்கிற டிராஃபிக் பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் சீக்கிரம் கிளம்புனாலும், நம்ம அது லேட்டாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும். நாங்களும் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பட் ஆஸ் யூஷுவல் டிராஃபிக்னால கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி லேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் மார்னிங்கே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் இது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எலக்ட்ரிக் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் 9 கிட்ட ஆக போகுது. எங்களோட பிக்கப் பாயிண்ட் வந்து கோயம்பேடு. ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:15 சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போவே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்டாக நான் ட்ராவல் பண்ணுற டைமில் தூங்குற பர்சன் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணுவேன். இந்த கிளைமேட் ரொம்பவே என்னை வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக ஆகுது. நம்மளை மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படா வரும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் ஆட்டோ அண்ணன் கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து நம்ம ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுட்டாரு. ஸோ ஃபைனலி இறங்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறேன், எங்கடா நம்ம பஸ்ஸை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் பஸ் இருக்கிற இடத்த சேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் சீக்கிரமாக போனோம். ஸோ இதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். சீட் நம்பரை தேடி தேடி அப்பாட ஒரு வேளை சீட் நம்பர் கிடச்சிது. நான் சொல்லிட்டேன், எனக்கு விண்டோ சைடு தான்ப்பா வேணும் அப்படின்னு. என் ஹஸ்பண்டு பாவம்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாக்லேட்ஸும் இருக்கட்டுமேனு வச்சுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வீட்டிலேருந்தே ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இது யூஸ் ஆகலை. நீங்கள் போனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட். ஸோ நமக்கு வேணும்னா இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டே டைம் ட்ராவலில் யூஸ் ஆகாது. ஈவினிங் நைட் டைம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி லைட்டு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் வச்சுருக்கிறோன்னு தான் இதுலேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எமர்ஜென்சி எக்ஸிட் பர்பஸ்க்கு. பஸ்ஸில் ஏறி தூங்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். புஷ் பேக். நான் தூங்க போகிறதில்ல, நான் எப்படியும் பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி நல்லா சாஞ்சிட்டு படுத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர்றது, அது விண்டோ சைடுனா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ரைடு. மழையும் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மழையில் விண்டோ சைடு சீட்டு சூப்பர். விஆர் மாலும் க்ராஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பஸ்ஸில் வந்து எங்களுக்கு வெட் வைப்ஸ் கொடுத்தாங்க. இது சீரியஸாக நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காதனால நாங்கள் இது வந்து வாங்கிக்கிட்டோம். எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஃபேவரட்டான ஸ்நாக் தான் இது, பனானா கேக். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நான் நல்லா அப்படியே சாப்பிட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா என்னோடய ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நான் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸாக சொல்லப்போனால் இந்த ட்ராவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நார்மலாக எனக்கு பஸ் ட்ராவல் பண்ணால் ரொம்ப எனக்கு வாமிட் சென்சேஷன் வரும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹாரன் சவுண்ட் அதெல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். பட் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் போனது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் டயர்டே ஆகலை. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எங்கள் டெஸ்டினேஷன் நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய். கீப் சப்போர்ட்டிங்.